ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க அண்ட் வெல்கம் பேக் டு அதிகம் நானும். இன்றைக்கி அதிகம் நானும்ல நாங்கள் பேக்கிங் ப்ளஸ் வந்து திங்ஸ் எல்லாம் வாங்குறது என்னெல்லாம் வாங்கினேன் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் காட்டுறேன். அது போக கொஞ்சம் அவருக்கான ப்ரிப்ரேஷனும் இதில் வரும். இப்போ நாங்கள் இப்போ வந்து வான்மில்ஸ் இது சமயமாக பேசிக்கிட்டுமா நாங்கள் வான்மில்ஸ் போயிட்டுருக்கோங்க, போக போகிறோங்க. அதுக்கு நான் காலையிட்டே பேசுகிறேங்க. அந்த அன்றைக்கி சனிக்கிழமைங்க காலையில் வெண்பொங்கல் உளுந்த வடை சாம்பார் தான் செஞ்சுருந்தேன். அதுக்கப்புறமா எல்லாம் சாப்பிட்டு பசங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் பேக் பண்ணேன். ஏன்னா அது கொஞ்சம் வயிறு வலின்னு சொல்லிட்டு இருந்தான். அதனால் ஆப்பிளும் அப்புறம் கேண்டலூப் அப்புறம் கார்ன் வேக வச்சு எடுத்துட்டேன். அப்புறம் வடை கொஞ்சம் இருந்ததை பேக் பண்ணிட்டேன். ரெடி ஆயிட்டீங்களா? எங்கே போகிறோம்? மால். மால் போய் என்ன வாங்க போறா குட்டி? அப்படி அது வாங்குறேன். வந்து ஸ்ட்ராலரும் எடுத்துட்டே போய்க்கலான்ட்டுங்க. வின்டர் கவரை கழட்டி வச்சாதான் இதை காருக்குள்ள வைக்க முடியும். அதனால அதை ரிமூவ் பண்ணிட்டு இருக்காரு. வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் தண்ணி வச்சாச்சு. தூக்குறதா? தூக்குனா அப்புறம் எப்படி அம்மா ரெடி ஆகுறது? அதிலும் ரெடி ஆயிட்டான். இனி எல்லாம் ஷூ போட்டா கிளம்ப வேண்டியதுதான். 3 வீல் ஸ்கூட்டர் எடுக்க சொன்னதுக்கு 2 வீலர் தான் வேணும் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கான். ஏன்னா 3 வீல் அப்படிங்கிறப்ப நாங்களே பிடிச்சிட்டு கூட நகர்த்திட்டு போய்க்கலாம். இட் சப்போஸ் அவனுக்கு டயர்டா இருந்துச்சுன்னா. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை. காருக்கு போலாமா? அது என்னோட ஸ்கூட்டரும் ஃபோல்டு பண்ணி வைக்கணும். ஸ்ட்ராலரை ஃபோல்ட் பண்ணி வச்சாச்சுங்க. ஜாக்கெட்ஸு இந்த ஸ்வெட்டர்ஸ் அதெல்லாம் அதுக்குள்ளேயே வச்சிட்டோம். நாங்கள் கிளம்பிட்டோம். மொத்தம் 40 நிமிஷமே காட்டுச்சு. இப்போ அப்படியே ஸ்ப்ரிங்கு முடிஞ்சு சம்மர் ஆரம்பிக்க போகுது. எல்லா மரங்கள்லேயும் இலை விட ஆரம்பிச்சிருச்சு. பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. வெதரும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. அப்புறம் வந்தாச்சு. பெரிய மாலு, சிங்கிள் ஃப்ளோர் தான். என்ட்ரு ஆனதுமே ஒரு கடையில் ஃபுல்லாக 80% 90% ஆஃபர் போட்டிருந்தான்ட்டு உள்ளே போய் பார்த்தா எல்லாம் காலியாகி கிடக்குது. கொஞ்சம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் ஃபாசிலில் தான் வாங்க வேண்டியது இருந்தது. சரின்னு அங்கே போய் பார்த்தா கலெக்ஷன்ஸ் எல்லாம் ஓகே, இருந்தாலும் 2-3 பக்கம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாக் பண்ணி போயிட்டு இருந்தோம். போயிட்டு இன்னும் ஒரு 4-5 கடையில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கடைசியில் ஃபாசிலே எனக்கு வந்து கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. அதனால் அங்கே போயிட்டோம். இது பார்த்திங்கன்னா இது ஒரு கடையில் அந்த லிப் ஆயில்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் நல்லா இருந்தது. ஷைனிங்காக எடுத்து காட்டுற மாதிரி இருந்தது. நான் ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணுறதுக்குனே தனியாக வச்சுருப்பாங்க. சூப்பராக இருந்தது. நான் அதெல்லாம் ஒன்று வாங்கினேன். அப்புறம் பசங்களை தாங்க வச்சுட்டு நானும் அவரும் சரியாக இருந்தது. ஏன்னா நிலன் பாட்டுக்கு அவன் ஒரு பக்கம் ஓடுறான், அப்புறம் அவன் பின்னாடி நான் சுற்றேன். அப்புறம் அவருக்கு பிடிச்சதை அவர் வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறம் நான் வந்து எனக்கு சப்வேல வேணும்னு கேட்டேன். சரி நீயே சூஸ் பண்ணிக்கோ மோனி அப்படின்ட்டு அவர் வேணுங்கிறத அவர் ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் நான் போய் நிலனை அவர் பார்த்துக்கிட்டாரு. நான் போய் க்யூவில் நின்று வாங்கிட்டு க்யூ நின்று இருந்துச்சு. வாங்கிட்டு நிலன் பெருசாக சாப்பிடலைங்க. இந்த மாதிரி பெருசாக சாப்பிடவும் மாட்டேறான். அப்படியா? அப்புறம் ஒரு கடையில் க்யூ நின்று இருந்தது. என்னன்னு பார்த்தா ஜாப்பனீஸோட கேக்குங்க. அங்கிள் ஸ்டெட்ஸு ஷாப்புன்னு சொல்லிட்டு செம்ம டேஸ்ட்டுங்க. வேறு லெவலில் இருந்தது. ஒரு 2 ஐட்டம் ஆர்டர் பண்ணி வாங்கினோம். ஒன்று வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய்க்கலான்ட்டு. இது வந்து டார்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே வாயில் வச்சதுமே கரையுது. ஆனால் பசங்க 2 பேருமே சாப்பிடல. சரி நல்லதாக போச்சுன்ட்டு. ஏன்னா இதெல்லாம் ஜங்க்கு தானே. இருந்தாலும் இதில் இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு ஓகேவாக தான் தெரிஞ்சுது. சுகர் லெவல் அந்தளவுக்கு கூட இல்லை. எக்கு, சீஸு அதெல்லாம் தான் வச்சு செஞ்சுருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு 2 பேர்த்தையும் ஒரே ஸ்ட்ராலரில் உட்கார வச்சுட்டோம். கொஞ்ச நேரம், ரொம்ப நேரம்லாம் உட்காரல நிலன்னு. அப்புறம் மறுபடியும் வந்துட்டு ஃபாசில்லையே சூஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 2 பேக் வாங்கினேன். என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு தாரணின்னு சொல்லிட்டு நிறையா பேர் என்னோடய லாங் டைம் சப்ஸ்கிரைபராக இருந்தால் தெரிஞ்சிருக்கும். அவளுக்கும் அப்புறம் எனக்கும் வாங்கிட்டேன். இது தாங்க நான் சூஸ் பண்ணேன் அவளுக்கு. அப்புறம் அவளுக்கு ஃபோட்டோஸ் அதெல்லாம் எடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டு
அந்த கடையில் கொஞ்ச நேரம் பசங்களை வச்சுட்டுன்னு சரியாக இருந்தது. ப்ராப்பராக ஷாப்பே பண்ண முடியல. அப்புறம் கடைசியில் ஃப்ரூட் ஜூஸ், இது ரியல் ஃப்ரூட்டில் போடுற ஜூஸ், அதனால் சரின்ட்டு வாங்கி கொடுத்தோம். ஏன்னா நிலனும் சரியாக சாப்பிடல. வான்மில்ஸ் போயிருந்தோம்னா ஹேண்ட்பேக் கொஞ்சம் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தாங்க போயிருந்தோம். அப்புறம் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிச்சப்ப ஒருத்தவங்க சொன்னாங்க ஃபாசிலில் லெதர் சூப்பராக இருக்குது, ஆஃபர்ஸும் அங்கே கொஞ்சம் நல்லாயிருக்கும். மித்த இங்கே பக்கத்தில் கூட லைக் டவுன் டவுன் கிட்ட கம்பேர் டஃப்ரின் மால் அந்த மாதிரிலாம் இங்கே பக்கத்தில் இருக்குது. அது கூட கம்பேர் பண்ணுறப்ப கொஞ்சம் ஆஃபர்ஸ் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. போய் பார்த்தேன். கலெக்ஷன்ஸ் பெருசாக இல்லை, பட் இருந்ததில் வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் வேறு என்ன வாங்கினோம், அப்புறம் கொஞ்சம் அந்த பாடி வாஷு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்குச்சு. அப்புறம் இது வந்து ஃபேமஸ் கேக் ஷாப்புங்க, அங்கிள் டெட்ஸூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டார்ட்டில் 2 வாங்கியிருந்தேன். அது சிறுசாக ஒரு கப்பு மாதிரி, இந்த டார்ட்டுக்குள்ளே அந்த இது ஸ்பாஞ்ச் போட்டு கொடுத்துருந்தாங்க. அது எக்கில் பண்ணுறது போல் அப்படியே அல்வா மாதிரி கரையுது. சரி, எது உங்கள் கடையில் ஃபேமஸ் அப்படின்னு கேட்டிருந்தேன். நம்பர் 1 பெஸ்ட் செல்லர் எதுன்னு கேட்டிருந்தப்ப இந்த சீஸ் கேக்கை சொன்னாங்க. சரின்ட்டு இதை வாங்கிட்டு, அது வந்து அந்த டார்ட் வந்து நாங்கள் அங்கேயே சாப்பிட்டோம். இதை சரி வீட்டுக்கு கொண்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போவே மணி 7 ஆச்சு. நிலனும் தூங்கிட்டான். சரி, நான் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இன்றைக்கி மால் போயிட்டு வந்துட்டு கையோட எல்லாம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், செக்இன் பேக் எல்லாம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. பார்த்திங்கன்னா எனக்கு 2, அதிரனுக்கு 2, நிலனுக்கு 1, அது 10 kgs தான் அலௌடு. எனக்கும் அதிரனுக்கும் பார்த்திங்கன்னா 23 kgs அலௌடு ஈச் பேக். இது ஒவ்வொரு ஏர்லைன்ஸை பொறுத்து மாறும். நான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அவ்வளோ கேஜிஸும் இங்கிறது நம்ம எடுத்துகிட்டு போகிறது கிடையாது. நான் ஒரு சில ட்ரெஸ்ஸஸ்ஸு, இவர் ஃபார்மல்ஸ் எல்லாம் பெருசாக இங்கே ஆஃபீஸ் யூஸுக்குன்னெலாம் போடுறதே இல்லை. அது ஃபஸ்ட் டைம் வந்தப்போ கொண்டு வந்து வச்சது இடத்த தான் அடைச்சிட்டு இருக்குது. சரி, அதை கொண்டு போய் ஊர்லேயே வச்சிடலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு சிலதெல்லாம் நாங்கள் இங்கேயே டொனேட் பண்ணிட்டோம். நீ அதெல்லாம் பேக் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். பட் நான் ப்ராப்பராக இனி சாக்லேட்ஸ் எல்லாம் இப்போ தான் எடுத்து வைக்கணும். ஸ்ப்ளிட் பண்ணி தான் வைக்கணும். இல்லைன்னா பேக்கில் சாக்லேட் மட்டும் போட முடியாது, அது தூக்கி வீசுகிறப்ப ஏதாவது ஆகிடும். ஸோ அதனால் கவர் போட்டு ட்ரெஸ்ஸுக்குள்ளே அந்த மாதிரி தான் வைக்கணும். அதனால தான் சரி இன்றைக்கி பண்ணிடலான்ட்டு. இல்லைன்னா டைமே இருக்காது. நாளைக்கு சண்டே ஒரு ஃப்ரெண்டோட பாப்பா பர்த்டே பார்ட்டி இருக்குது. அப்புறம் மண்டே டியூஸ்டே அவருக்கு ஒர்க்கு. அப்புறம் அது எனக்கும் தமிழ் கிளாஸ் அந்த மாதிரிலாம் இருக்கங்காட்டி எங்களுக்கு டைமே செட் ஆகாது. அதனால் இன்றைக்கே பண்ணிடலான்ட்டு இருக்கோம். கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்லன்ட்டு இப்போ தான் வந்திருக்கு. கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணலான்ட்டு இருக்கோம். நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டுக்காக வாங்கியிருக்கேன், ஃபாசில் பிராண்டு. பார்த்திங்கன்னா எனக்கு ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது என்னோடய பர்சனல் யூஸ்க்காக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் இது தாங்க வாங்கிட்டு வந்திருந்தோம். இது வந்து சீஸ் கேக்குன்ட்டு, ப்ளைன் சீஸ் கேக்கு. அப்படியே எடுத்து வாயில் வைக்கிற அப்படியே கரையுது. செமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சுகரும் இல்லை, ரொம்ப சுகர் கம்மியாகவும் தெரியல. பட் நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸில். எனக்கும் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் பசங்க தான் எதுவுமே பெருசாக விரும்பி சாப்பிடல. அதுக்கப்புறம் நான் அடுத்த நாள் காலையில், அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நட்ஸு ஸ்மூதி மாதிரி அரைச்சி குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. மோஸ்ட்லி உங்களுக்கு தெரியும், நான் நிறையா இந்த மாதிரி தான் வீக்கெண்டில் ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால எல்லாமே சீட்ஸ், சியா சீட்ஸு, முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தான்னு எல்லாத்தையுமே போட்டு ஊற வச்சாச்சு. அப்புறம் நான் அவருக்கு முறுக்கு சுட்டு வச்சிடலாம். இன்னும் 2 நாள் தான் இருக்குது. ரொம்ப லாஸ்ட் மினிட்லேயும் பண்ணால் டயர்ட் ஆகிடும். சரி, ஒரு 2 days முன்னாடியே சுட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரே ஒரு டம்ளர் மட்டும் போட்டு ஊற வச்சிட்டாங்க. இது அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில். நிலன் கொஞ்சம் ஏர்லியாகவே தூங்கிட்டான் நேற்று, நேரத்துலேயே எந்திரிச்சிட்டான். அதனால் சரி ஃபஸ்ட்டு அவனுக்கு அளவாக போட்டு அரைச்சி கொடுத்துடலாம். ஏன்னா ரொம்ப நேரம் அரைச்சி ரொம்ப நேரம் கழிச்சு குடித்தாலும் நல்லா இருக்காது. அதனால் அவனுக்கு அளவாக ஃபஸ்ட்டு போட்டு பனானா கூட பழமும் பாலும் ஊற்றி அரைச்சி கொடுத்துட்டேன். அவனை ஃபஸ்ட்டு சாப்பிட வச்சிட்டோம். இல்லைன்னா அவனை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டங்க.
அப்புறம் நான் இருந்துட்டு நேரத்துலேயே எந்திரிச்சிட்டோம், நானும் நிலனும். அப்புறம் அவங்க அப்பாவும் எந்திரிச்சு வந்துட்டாரு. அப்புறம் அவங்க அப்பாட்ட கொடுத்துட்டு நான் இட்லி அரிசி ஊற வச்சுருந்தேன் இல்லைங்க, ஒரு டம்ளர், அதுக்கு 2 வரமிளகா போட்டிருந்தேன். அதை அரைச்சி நேரத்துலேயே சுட்டு வச்சிடலாம், இல்லைன்னா மத்தியானம் பர்த்டே பார்ட்டி ஒரு 1:30 மணிக்கு பார்ட்டி, அதனால் இதெல்லாம் முடிச்சுட்டு நான் பேக்கிங்கும் முடிக்கணும். ஏன்னா நேற்றே பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் பேக் பண்ண முடியல. சரி ஃபஸ்ட்டு முறுக்கு சுட்டலான்னு இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இந்த மாதிரி ஊற வச்சு அரைக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். இல்லைனா அம்மா பவுடரே அரைச்சி கொடுத்துருவாங்க. அந்த பவுடரை மிக்ஸ் பண்ணனா ஒரு மிக்ஸ் மாதிரி இருக்கும், மிக்ஸ் பண்ணனா முறுக்கு சுட்டுருவேன். அப்புறம் ஒரு 1/2 டம்ளர் கடலை போட்டு அதையும் நல்லா நைஸாக அரைச்சி, பொட்டுக்கடலை போட்டு அரைச்சி நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். அப்புறம் 1/4 டம்ளர் கம்மியாக உளுந்து அதுவும் வறுத்து அரைச்சி சலிச்சு எடுத்துக்கலாம். இது கூட ஓமம் கொஞ்சமும் அப்புறம் கருப்பு எள்ளு கொஞ்சம் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் தேவையான அளவு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி எனக்கு பிசைகிற மாதிரி தான் இருந்துச்சு. லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு நம்மளுக்கு முறுக்கு பதத்துக்கு சுடுற பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாகவே இருந்துச்சு. அப்புறம் புளிஞ்சு பார்த்தேன், இந்த கெட்டி அளவில் புளிஞ்சு பார்த்தேன், எனக்கு கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி இருந்தது. மறுபடியும் லைட்டாக தண்ணி தெளித்து கொஞ்சம் காஞ்ச எண்ணெயும் லைட்டாக போட்டு பிசைஞ்சிட்டேன். அப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்தது. கடகடன்னு போட்டுட்டேன். அளவாக தான் முறுக்கும் வந்துச்சு அந்த 1 டம்ளருக்கு. பட் அவருக்கு அளவாக கரெக்டாக இருக்கும்னு வைங்களேன். எண்ணெய் காஞ்சதுமே முறுக்கு சுட ஆரம்பிச்சிட்டேன். என் பசங்க வயிற்றெல்லாம் ஃபில் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும். அதனால் அவங்களெல்லாம் சாப்பிட வச்சுட்டு இந்த வேலை ஆரம்பித்தேன். அப்புறம் ஆதிரனும் எந்திரிச்சு வந்தால் அவனுக்கும் எல்லாம் அரைச்சி கொடுத்துட்டு எனக்கு ஒரு டம்ளரில் ஊற்றிட்டு நானும் அப்படியே சைடில் அந்த ஸ்மூதி குடிச்சிட்டு தான் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் கடன்ட்டு நின்று சுட்டு முடிச்சிட்டாங்க எல்லாத்தையும். அப்புறம் இன்னுமே என் கையில் புண்ணு சரியாகலை, ஏன்னா கட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் வீடியோலேயே. அதனால் அவரும் சேர்ந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணார். அதுக்கப்புறம் சரி நம்ம லட்டு சுட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யூஸ்வலாக லட்டுக்கு பூந்தி சுட்ட எண்ணெயில் தான் முறுக்கு சுடுவாங்க. ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, சரின்னு பரவாயில்ல முறுக்கு தானே சுட்டோம், இவர் தானே சாப்பிட்றாரு அப்படின்ட்டு அதிலேயே சுட்டுட்டேன். அப்புறம் பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தானுங்க. அந்த கேப்லேயே இதையும் சுட்டு அந்த பூந்திக்குள்ளே அந்த நெய்யோ எல்லாம் வறுத்து போட்டுட்டு அது ஊறிட்டுருக்கட்டும், அதுக்குள்ளே நான் பேக்கிங் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு சூட்கேஸ் எல்லாம் எடுத்துட்டோம். ஒரு 4 பாக்ஸஸ் மொத்தம் எடுத்து ஆல்ரெடி ஒரு பாக்ஸில் சாமானங்கள்லாம் போட்டு வச்சுருந்தேன். இதெல்லாம் குழந்தைகளுக்கு தளருக்கு இந்த பாலெல்லாம் அதை ஓப்பன் பண்ணதுமே வெளியில் எடுத்துருவானுங்க. அதனால் இவங்களுக்கு முன்னாடி பெருசாக ஓப்பனே பண்ணுறதில்ல. அப்புறம் இதெல்லாம் வெசல்ஸ் எனக்கு வேண்டான்னு வச்சுருந்தது. அப்புறம் திங்ஸ் எல்லாம் வாங்கினது எல்லாம் பாக்ஸஸ் பிரித்து ஒரே பாக்ஸில் அந்த மாதிரி போட்டுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும், ஏன்னா இல்லைனா இடத்த ரொம்ப அடைச்சிரும் அப்படின்ட்டு எல்லாம் பிரித்து எல்லாம் ஒரே பாக்ஸில் போட்டுட்டோம். அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா பசங்களுக்கு அங்கே போயிட்டு போடுறதுக்கு ஒரு 2-3 நாளைக்காவது தேவைப்படும்ட்டு அதெல்லாம் எடுத்துட்டேன். 4 செக்இன் மொத்தமாக செக்இன் பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 4, அது 4 இப்போ தாங்க ஃபில் பண்ணி வச்சுட்டோம். ஹேண்ட் லக்கேஜில் நிலனுக்கு ஒரு 3-4 செட்டு எக்ஸ்ட்ராவாக எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா செட்டு மட்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் டவல்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். நீ போகிற அன்னைக்கு தான் ஸ்நாக் அதெல்லாம் பேக் பண்ணணும். சரி, ஹேண்ட் பேக்கில் நான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன்லங்க, இதுதான் வாங்கியிருந்தேன், ஃபாசில் பிராண்டு. பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, வீசா அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நான் கிராஸ் பாடி மாதிரி போட்டுக்கலான் இருக்கேன். ஏன்னா டைப்பர் பேக் சைடை மாட்டிட்டு இது கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வர மாதிரி போட்டுட்டோம்னா எனக்கு அந்த பாஸ்போர்ட்ஸ் என்னப்பா பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் கேட்குறப்ப டக்கு டக்குன்னு எடுத்து கொடுத்துக்கலாம். போர்டிங் பாஸ் அதெல்லாம் என்ன சாமி. அப்புறம் பேக்கிங் முடிச்சுட்டு லட்டு உருண்டை பிடிச்சிட்டு அப்புறம் பசங்களெல்லாம் குளிக்க வச்சுட்டு நாங்களும் ரெடி ஆகிட்டு பர்த்டே பார்ட்டி கிளம்பிட்டோங்க 1:30 மணிக்கு கரெக்டாக. எங்கள் அப்பார்ட்மெண்ட் தான், அதனால் பிரச்சனை இல்லை. அப்புறம் பார்ட்டியெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் எல்லாம் குழந்தைங்க விளையாடிட்டு இருந்தாங்க. அந்த கேப்பில் டாலர் அம்மாவில் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண வேண்டியது இருந்தது. அதனால் சரின்ட்டு நான் மட்டும் கிளம்பிட்டேன். ஏன்னா பசங்களை கூப்பிட்டு வந்தால் ஒன்றுமே வாங்க முடியறது இல்லைங்க. அப்புறம் வாங்கிட்டு ரிட்டன் போயிட்டேன். ஸ்ப்ரிங் இல்லையா, ஸோ அழகாக எல்லா பக்கம் பூவாக பூத்திருந்தது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.